ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த நம்மோட இணைப்பில் இருப்பவர் டாப் ஃப்ரம் இந்தியா மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் டாக்டர் கணேஷ். வணக்கம். மும்பை எலெக்ஷன் அண்ட் ஜார்க்கண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு. எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? யாருக்கு இந்த வாட்டி கொஞ்சம் எப்படி இருக்கு ஓவராலா நீங்க எப்படி பாக்குறீங்க ஜார்க்கண்ட் அண்ட் மும்பை? நான் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு நடக்க தேர்தல் இது லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு நடக்கும் இந்த மாநில தேர்தல் என்ன சொல்லணும்னா ஃபைட்ல இருக்காங்க எல்லாரும். தே ஆர் இன் ஃபைட். நம்ம வட இந்தியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கட்சி ஃபைட்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்னா இட்ஸ் டைட் ஃபைட். ஓகே. இது மகாராஷ்டிராவா இருக்கட்டும் ஜார்க்கண்டாவும் இருக்கட்டும் ஃபைட்ல இருக்காங்க. அதாவது லோக்சபா தேர்தல் பிறகு ஒரு பர்செப்ஷன் என்ன இருந்ததுன்னா ஆப்போசிஷன் கை ஓங்கிடுச்சு. ஆமா. பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் பிஜேபி கொஞ்சம் இது குறைஞ்சிருச்சு தான். அந்த மாதிரி இல்லை இப்போ. ஆமா சார், அதை ஹரியானாலே பார்த்தோமே எப்படி டப்புன்னு வந்துட்டாங்களே பிஜேபி. அது தட் வாஸ் சர்ப்ரைஸ் டு எவ்ரிஒன். அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் எல்லா இடத்துலயும் ஓரளவுக்கு they gave a very good formidable fight and in Haryana they formed the government again for the third time. ஆமா, அதுல ஜார்க்கண்ட்ல பொறுத்த மட்டும் 2019 பிஜேபி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க லோக்சபா தேர்தலில். ஆமா. அதுக்கு பிறகு நடந்த ஜார்க்கண்ட்ல நடந்த மாநில தேர்தல் என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா ஜேஎம்எம் காங்கிரஸ் காம்பினேஷன் ஜெயிச்சிட்டாங்க. ஆமா. அதுக்கு பிறகு 2024 என்ன பாக்குறீங்கன்னா ஜேஎம்எம் பிஜேபி, அதாவது இந்த ஜேஎம்எம் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி அந்த இதை பாத்தீங்கன்னா ரொம்ப நெக்கா இருக்கு பல இடங்கள்ல. அதை தவிர்த்து அதாவது பழங்குடியினர் அதாவது ட்ரைபல்ஸ் ஏரியால பிஜேபிக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி படுறது. அதாவது லோக்சபா தேர்தலுக்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா இவங்க பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹேமந்த் சோரன் தலைமையில் இருக்கிற ஜேஎம்எம்ல இருந்து இப்ப சம்பை சோரன்கிறவர் இவர் சிறைக்கு போன போது முதல்வராக இருந்தார். அவர் பிஜேபி வந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு அவர் திருப்பி வெளியே பெயில்ல வந்தவொடனே இவர் இறக்கி விட்டாங்க. அவர் வந்துட்டாரு. அவர் ரொம்ப சீனியர் லீடர். அதுல பல இஷ்யூஸ் வந்திருக்குங்க இந்த ஜார்க்கண்ட்ல. அதாவது பழங்குடியினரோட இதை வச்சுட்டு கரப்ஷன் ஒரு பெரிய இஷ்யூங்க. அதை தவிர்த்து இப்ப புது ஃபேக்டர் பிஜேபி தரப்புல இருந்து என்னன்னா எப்படி நம்ம பங்களாதேஷ்ல இருந்து பர்மால இருந்து இந்த ரோங்கியாஸ் எல்லாம் வர்றாங்க, அவங்களை லேண்ட் ஆக்குபை பண்றாங்க, பழங்குடியினர் ட்ரைபல்ஸ் இது பண்ணிக்கிறாங்க, மணந்துட்டு அப்புறம் இந்த லேண்டை இது பண்றாங்க. லேண்ட் ஒரு இஷ்யூவா இருக்குது. பல இஷ்யூஸ் கலந்து இருக்கு இந்த தடவை தேர்தலில். அதனால பட் இட்ஸ் a டைட் ஃபைட். அண்ட் லோக்சபாவோட நிலைமை இல்லைங்க. லோக்சபா தேர்தலில் இருந்த நிலைமை இப்போ இல்லை. அதேதான் மகாராஷ்டிராக்கும். மகாராஷ்டிரால நீங்க பாத்தீங்கன்னா 2024 தேர்தலுக்கு என்ன தோணுச்சு, பிஜேபிக்கு ரொம்ப கம்மியாச்சு. ஆனா அதுக்கு பிறகு கடந்த 3 மாசம் மகாராஷ்டிரால பல திட்டங்களை கொண்டு வந்து ஏக்நாத் ஷிண்டே பாருங்க, இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் பெரிய ஃபேக்டர் ஏக்நாத் ஷிண்டே. பிஜேபி கூட அவ்வளவு இல்ல. அவரை பாருங்க, அவர் உத்தவ் தாக்கரேயோட கட்சியில இருந்து உடைந்து வெளில வந்தாரு. பிஜேபி அவரை சப்போர்ட் கொடுத்து முதல்வர் ஆக்கினாங்க. தேவேந்திர பட்னவிஸ் பிஜேபி தலைவர் துணை முதல்வர் ஆனாரு. அதுக்கு பிறகு சில மாதங்களுக்கு பிறகு அஜித் பவார் சரத்பவார் கட்சியில இருந்து வெளியில வந்து அவர் சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டு ஒரு அலையன்ஸ் பண்ணாங்க மகாயுத்தி. அதுல பாருங்க பல திட்டங்கள், அந்த திட்டங்கள்ல அது ரொம்ப சீக்கிரம் இதா இருக்கு. ஒரு 2 கோடி மகளிர் விமனுக்கு ஆல்ரெடி they have got 1500 rupees per month. எது காங்கிரஸோட ஒரிஜினல் கேட்ச் ஃபார்முலாவா இருந்ததோ இந்த மாதிரி பல ஏதாவது திட்டங்கள் கொடுத்துட்டே மக்கள் ஓட்டு போட்டுட்டே இருப்பாரு. அந்த இதை இவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்னங்க இப்ப என்ன இங்க கேம்பெயின்ல என்ன சொல்றாங்க, இவங்க 1500 தருவாங்கன்னா அவங்க 3000 தரேங்கிறாங்க. இந்த மாதிரி எது ஒரு டைப்ல ஃப்ரீபி சொல்லுவாங்களோ அது இட் ஹஸ் பிகம் நவ் த மெயின் வெப்பன் ஆஃப் பார்ட்டிஸ். ஃப்ரீபீஸ் எப்பவுமே பிஜேபி அகைன்ஸ்டா தான் இருந்திருக்கு இல்லையா? ஏன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மோடி எப்பவுமே சொல்ல ஃப்ரீபீஸ் ஆர் த ஒன்ஸ் விச் ஆர் ஹிண்டரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற மாதிரி தான் அவர் எப்பவுமே சொல்லுவார். பட் இந்த இடத்துல அதை பண்ணி தானே சார் ஆகணும், வேற வழி இல்ல. பிரதமர் கம்ப்ளீட்டா எதிர்த்து இருந்தாரு, இப்போ எதிர்த்து இருக்காரு.
ஆனா கட்சியில என்ன சொல்றாங்க, நம்ம ஒண்டி தராம இருந்து என்ன எலெக்ஷன் தோக்கறதுக்காக நம்ம இருக்கோம். நம்ம கட்சி நடத்துறோமா ஆசிரமம் நடத்துறோமா, நம்மளா பாருங்க, அவங்க கொடுக்கறாங்க, மக்கள் அங்க போயிடுறாங்க. இவங்க கொடுக்க சொன்ன பிறகு அங்க இது சூழ்நிலை மாறிடுச்சு. இப்ப காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஏன் கொடுக்கிறேன், எங்களை பார்த்து ஏன் காப்பி அடிச்சேன் பாருங்க. இதே காங்கிரஸ் கட்சி கர்நாடகால கொடுத்தாங்க, தெலுங்கானால கொடுக்குறேன்னாங்க, இமாச்சல்ல கொடுத்தாங்க. அது வேற விஷயம். கொடுக்குறேன் சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் திணறாங்க. கர்நாடகால பாருங்க ரொம்ப திணறாங்க, பட்ஜெட் இல்ல இவ்வளவு. ஆனா ஒண்ணு இதெல்லாம் பாருங்க, அதாவது மகாராஷ்டிரா போர்க்காலம் மாறி போயிடுச்சு. இதை தவிர்த்து பாருங்க 6 கட்சிகள் இருக்காங்க. இங்க 3 கட்சிகள், அங்க 3 கட்சிகள். அதை தவிர்த்து அஜித் பவாரோட கட்சிக்கும் பிஜேபிக்கும் நடுவில் ஆல்ரெடி கொஞ்சம் ஃபிரிக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸ் கட்சிக்கும் உத்தவ் தாக்கரே கட்சிக்கும் ஃபிரிக்ஷன் இருக்குது. ஏன்னா உத்தவ் தாக்கரே தன்னை சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு கோவமா இருக்காரு ராகுல் காந்தி மேல. ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு, இவங்களை நம்பி என்ன நமக்கு 100 சீட்டு கண்டெஸ்ட் பண்றது, இவங்களை கெஞ்ச வேண்டி இருந்தது. உள்ளுக்குள்ள அந்த ஃபிரிக்ஷன்ல இருக்கு. ஆனா தேர்தல் முடியட்டும். இப்ப தேர்தல் முடிஞ்சு பாருங்க, ஒரு விஷயம் பார்க்கணுங்க டாக்டர் கணேஷ். என்னன்னா, எந்த அலையன்ஸ் 44 எந்த அலையன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டியா 100 சீட்டு பிடிச்சிருக்கணும். ஆமா, நிச்சயமா. எந்த பார்ட்டி, whether it is பிஜேபி ஆர் காங்கிரஸ், ஏன்னா 2 மெயின் பார்ட்டிஸ். அவங்க 100 சீட்டை தாண்டினாதான் இந்த ஒரு அவங்க they can attract an alliance. ஏன்னா டோட்டல் அங்க 288 288 சீட்ஸ். அதுல நீங்க அட்லீஸ்ட் ஜெயிக்கணும்னா 145 மேல வரணும். ஆமா, 145. அப்பதான் சேஃபா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கட்சிக்கு 100 மேல தாண்டணும். ஏன்னா பாருங்க, 2019 பிஜேபி சிவசேனா ஒன்னா இருந்த போது அவங்க தாண்டிட்டாங்க. ஆனா உத்தவ் தாக்கரே முதல்வர் பதவி வச்சுட்டு சண்டை போட்டாரு, வெளியில வந்துட்டாரு. மோடி பேர்ல ஓட்டு வாங்கிட்டு வெளில வந்தாரு. அப்ப காம்பினேஷன் எப்படி இருந்தது? காங்கிரஸ் ஒரு 54, சரத்பவார் ஒரு 58, இவங்கள்ட்ட ஒரு 52, இப்படி இருந்தது. இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கவர்மெண்ட் ஆச்சு 50-58 அந்த மாதிரி. இப்ப வரப்போற சூழ்நிலை இருக்கு பாருங்க. 2 dominant parties will have to be strong. காங்கிரஸ் கட்சிக்கும் நம்ம உத்தவ் தாக்கரேக்கும் ஆல்ரெடி ஃபிரிக்ஷன் இருக்குது. சரத்பவாரை நீங்க சொல்லவே முடியாது, அவர் மதில் மேல இருக்கிற பூனை. அவர் என்ன பாக்குறாரு, நமக்கு கையில ஒரு 60 இருந்ததுன்னா எந்த அலையன்ஸ் கவர்மெண்ட் ஃபார்மேஷன் அதுல போயிடுவார். அவருக்கு இந்த தடவை அஜித் பவாரை ஒண்ணு இல்லாம பண்ணணும்னு ஒரு நோக்கம். இரண்டாவது, அவர் என்ன யோசிக்கிறாரு, தன் மகள் சுப்ரியா சூலே இப்ப லோக்சபா எம்பியா இருக்கு, அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் வகிக்கணும். ஆல்ரெடி 83. அப்புறம் இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் சிம்பத்தி ஃபேக்டர் பத்தி பேசுறாங்க. உத்தவ் தாக்கரே என்ன சொன்னாரு, என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுங்க, எனக்கு தான் அனுதாபம் வருது, மக்களோட அனுதாபம், என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுங்கன்னு பண்ணாரு. அது காங்கிரஸ் ஒத்துக்கல. இப்ப அதுல என்ன ஆகுது, சரத் பவார் தனக்கு வேணுங்கிற சிம்பத்தி பண்றதுக்கு என்ன சொல்றாரு, போருன்னு ஆயிடுச்சு, எனக்கு நான் நிறைய பண்ணிட்டேன், ஐ அம் கோயிங் டு ரிட்டையர் அப்படிங்கிறாரு. அப்ப பத்திரிகையாளர் கேட்கும் போது யூ வில் ரிட்டையர் இன் 83 when I say I retire in the election politics அது சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறாரு. 84 மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் 77. அதாவது எந்த அரசியல்வாதி குட் பை சொல்ல மாட்டாங்க. அவங்க நம்ம தான் பார்த்தோமே, கலைஞர் கடைசி நேரம் வரைக்கும் இருந்தாரு. இல்ல, உடல் நிலைமை நல்லா இருந்துச்சு, கடைசி வரையில அவங்க இதை விட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி இருக்கும் பொழுது கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறது ஆவரேஜ் ஓட்டர். நான் இங்க பேசும்போது என்ன சொல்றாங்க, மகாராஷ்டிரா ஓட்டர்ஸ் அப்படியே ஒரு கிராஸ் செக்ஷன் பேசும்போது என்ன சொல்றாங்க, என்ன இதான் சொல்றாங்க, இவர் எந்த கட்சி, இந்த கட்சி எந்த கூட்டணி, ஏன் இவர் முன்ன அந்த கட்சியில இருந்தாரு, ஏன் இப்ப இந்த கட்சி டிக்கெட்ல நிக்கிறாரு. கட்சி மாதிரி கட்சி நிக்க வேண்டியதான், ஏதோ ஒரு கேண்டிடேட் அப்படியே அடிச்சு இப்போ ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சி, ஆனா கூட்டணியிலேயே கட்சி மாதிரி நிக்கிறாங்க. ஆமா சார், அதான் பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு சார். என்ன ஏது நடக்குது அப்படின்னே தெரியல. இந்த சைட்ல சிஎம் கேண்டிடேட் இல்ல, உத்தவ் தாக்கரே கெஞ்சிட்டு இருக்கிறாரு, என்னை எப்படியாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் இந்த சைட்லயாவது ஏக்நாத் ஷிண்டே தான் இருப்பாருன்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுமா சார்? ஏன்னா இருப்பாரு. ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே பிஜேபி ஒருவேளை ஸ்ட்ராங் ஆகி வராங்கன்னு வச்சுப்போம், நீங்க சொன்ன மாதிரி 100+ சீட்ஸ் எடுத்துட்டாங்க. இப்ப ஃபட்னாவிஸ் கேட்பாருல்ல, நம்ம 2 பேரும் பாதி நேரம் எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு நெகோசியேஷன் வரும் இல்லையா? அதுக்கு ஏக்நாத் ஷிண்டே ஒத்துப்பாரா?
இல்ல அது வருங்க. ஆனா ஒரு பெரிய ஃபேக்டர் என்னன்னா, இன்னைக்கு மகாராஷ்டிரால உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சோஷியல் ஃபேக்டர் என்னன்னா மராட்டாஸ். ஆமா. ஓகே. பிஜேபி பொறுத்த மட்டும் ஏக்நாத் ஷிண்டேவோட ஃபார்முலா இதுவரையில் அவங்களுக்கு சக்சஸ்னு படுவது காரணம் என்னன்னா, அவர் ஒரு மராட்டா லீடர். ஆமா. And he came from மராட்டா இட ஒதுக்கீடுக்கா தொடர்ந்து அஜிடேஷன். அந்த மாதிரி நிலைமையில தேவேந்திர பட்னவிஸை முதல்வரா ஆக்க மாட்டாங்க, ஜெயிச்சுட்டு வந்தா கூட. ஓகே. 1 or 2 years ஸ்டெபிலைஸ் பண்ணி இவருக்கு டெல்லியில வேற ஏதாவது ரோல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஓகே. there is a chance they'll shift him. ஏன்னா இவர் இனிமே அந்த இடத்துல பாருங்க, தேவேந்திர பட்னவிஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் நல்லா போச்சு அவருக்கு. ஆமா, நல்ல ஓரளவுக்கு வெரி டீசன்ட் சார். லாஸ்டா வந்து பாருங்க, இனி மகாராஷ்டிரா அரசியல்ல மராட்டா ஃபேக்டர், ஓபிசி ஃபேக்டர் இது பெரிய விஷயம். இப்ப என்னங்க பேக்ரவுண்ட் அரசியல் என்ன, மராட்டா சமுதாயத்தை ஓபிசியில சேர்க்கணும்னு ஒரு டிமாண்ட் இருக்குது. அது சேர்த்தானா 50% மேல போயிடும். அதனால மராட்டா தலைவர்கள் யார் இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களோ அவங்க என்ன சொல்றாங்க, நீ எப்படியா சேர்த்துருக்காங்க. ஆனா ஓபிசியில இருக்கிற மத்த ஆல்ரெடி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நீங்க மராட்டாவையும் உள்ள சேர்த்தீங்கன்னா அப்ப என்ன இடம் ஒதுக்கீடு ஆகும். அண்ட் தே ஆர் வெரி வெல் ஆஃப் பீப்புள். அவங்களை நீங்க ஓபிசி எப்படி சொல்ல முடியும், தே ஆர் ஆல் எக்கனாமிக்கலி அவங்க நிலைமை அவ்வளவு மோசம் இல்லையே ஓபிசி மாதிரி அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வருது. ரைட். நியாயமான ஒரு பேச்சு தானே சார். கோர்ட் வந்து அது எத்துக்கவே இல்லை. பலமுறை இப்போ திருப்பி முயற்சி பண்ணி ஏதோ பண்ணாங்க, பட் கோர்ட் ஏத்துக்கல. இந்த இதுல இருக்கும் பொழுது ஏக்நாத் ஷிண்டே பிஜேபிக்கு பெரிய கேட்ச் சார். இந்த தேர்தலில் இந்த கூட்டணி நல்லா வந்துருச்சுன்னா 95% யூ கேன் பி ஷூர் தட் இட் வில் பி ஏக்நாத் ஷிண்டே. ஏன்னா அவரும் நல்ல சீட்டு கொண்டு வந்துடலாம். அஜித் பவார் பத்தி ஒரு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு. ஏன்னா அஜித் பவார் பாருங்க, அவரோட ஒரே வந்து தன் கட்சியை பவார்ட்ட இருந்து காப்பாற்றணும் ஒண்ணு. இரண்டாவது, அவருக்கும் இவரை மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எடப்பாடி மாதிரி சிறுபான்மையர் ஓட்டு நமக்கு எதிர்த்து போறதோ பிஜேபியோட இருக்கிறதுனால. அதனால அவர் என்ன பண்ணாரு, நவாப் மல்லிக்கு திருப்பி டிக்கெட் கொடுத்தாரு. அப்புறம் யோகி யோகியே எதிர்க்கிறாரு. யோகி இல்ல அது மாதிரிலாம் இங்க மகாராஷ்டிரால ஓடாது, அவர் ஸ்லோகன்ஸ் எல்லாம் இங்க ஓடாதுங்கிறாரு. மூணாவது, இப்ப நவாப் மல்லிகே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, என்னது பிஜேபி தொடர்ந்து இந்த மாதிரி இந்துக்களுக்கா பேசி கீசி பண்ணிச்சுன்னா நாங்க அந்த அலையன்ஸ்ல இருக்க மாட்டோம்னு வேற சொல்லியிருக்காரு இன்னைக்கு. ஐயோ, சரியா போச்சு. அப்ப அஜித் பவாரோட நிலைமை நீங்க பாருங்க எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஆமா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन சார். ஒருவேளை இந்த சைடுல ஜெயிச்சாங்க அப்படின்னா உத்தவ் தாக்கரே ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லைன்னா வந்து இந்த சைடுல இவரு ஒத்துக்க மாட்டாரா சரத் பவார் ஆகிட்டு? இல்லைங்க, உத்தவ் தாக்கரேயோட மனசுல என்னன்னா திருப்பி தான் முதல்வர் ஆறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. அந்த மாதிரி வராத ஒரு நிலைமையில அவருக்கு அந்த கூட்டணியில் இருக்க இஷ்டம் இருக்காது. ஏன்னா காங்கிரஸ் வந்து அசத்திவ போக ஒரு ராகுல் காந்திக்கு உத்தவ் தாக்கரேக்கு நடுவுல இருக்கிற ஒரு உறவுல ஒரு விரிசல் வந்துருச்சு, ஒரு ரிஃப்ட் வந்துருச்சு. அப்புறம் அவர் வந்து ஒரு காங்கிரஸ் முதல்வரை சப்போர்ட் பண்ணுவாரா ஃபார் எவர் ஃபார் 5 years, அது எனக்கு சந்தேகமா இருக்குது. அவருக்கு திருப்பி சான்ஸ் கிடைச்சுன்னா, இப்ப பாருங்க அவருக்கு பிரச்சனை என்ன, பிஜேபியோட இவங்க ஏக்நாத் ஷிண்டேவை ப்ராப்பப் பண்ணிட்டாங்க. பட் இந்த நேரத்துல திருப்பி உத்தவ் தாக்கரே வந்து பிஜேபி போறது அதுவும் சொல்லவும் இல்லை, பிஜேபி கூட போகுது. ஆனா எல்லா பொறுத்திருக்கு கணக்குங்க. வாட் இஸ் த எலக்ட்ரல் பொசிஷன் ஆஃப்டர் த எலெக்ஷன்ஸ், யாருகிட்ட எவ்வளவு இடம் இருக்குது, எவ்வளவு சீட்ஸ் தேவ் வாட். அதுக்கு பிறகு நீங்க பாப்பீங்க there will be permutation combination both sides. and சரத் பவார் பெரிய பிளேயர் சார் இதுல. சரத் பவார் தான் சார். அவர் வந்து he's been in Indian politics, you know, you can't discount him at all at any moment of time. He'll be there somewhere somehow. If there is a loophole, he'll be there. இல்ல இப்ப பாருங்க, இவர் திருப்பி அதானே சொல்றாரு அஜித் பவார், நான் பிஜேபி கூட போனது என் முடிவு ஒண்டி இல்ல, நாங்கெல்லாம் ஒன்னா பேசினோம், சரத் பவார் இருந்தாரு, அமித்ஷாவோட பேசினோம், அமித்ஷாவோட நாங்க பேசும்போது சரத்பவார் இருந்தார், நான் இருந்தேன், பிரஃபுல் பட்டேல் இருந்தோம், எல்லாரும் ஒன்னா பேசி போறேன்னு சொன்னப்புறம் தானே நான் இந்த 2019 நம்ம கொஞ்ச நாள் போய் இது ஒரு ஒன்லி ஃபார் லெஸ் தென் 2 days இருந்தாரு. அது என்ன சொல்றாரு, என்னோட இது இல்ல, பின்வாங்கிட்டாரு சரத்பவார். அதே நேரத்துல என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு களத்துல அண்ணாமலையை நீங்க இது பண்ணி பிஜேபி செயல்படணுங்கிறது எனக்கு தோணலை. ஏன்னா வித்தவுட் அண்ணாமலை there can be a BJP in Tamil Nadu, I don't believe. He will be there.
சார். ஏன்னா வந்து அவரு அங்க போன உடனே அண்ணா, அதாவது வந்து பிஜேபியோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் கிட்டத்தட்ட அப்படியே வந்து ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லா தான் இருக்கு. when Annamalai was there, he was always on the news. It could be positive or negative, and that's what the politicians always wanted, இல்லையா? ஏன்னா வந்து being on the news and being on front page of the newspaper. சொல்லுங்க சார். சார், அமெரிக்கா, இப்ப நீங்க இருக்கிற இடத்துல அமெரிக்காவா இருக்கட்டும் இல்ல யூகே, அங்கெல்லாம் பாருங்க, பாலிட்டிஷியன்ஸ் வந்து அரசியல்வாதிகள் ஒரு பிரேக் எடுத்துப்பாங்க, யூனிவர்சிட்டி போவாங்க, படிச்சுட்டு வருவாங்க, திருப்பி சேருவாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு குறிப்பிட்ட, அதாவது இந்தியாவில் பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எல்லாம் படித்து விட்டு இறங்கின களத்துல இறங்குவாங்க. அதுல பிரேக் எடுத்துட்டு போறதுங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு பிரேக்னாலே அது குட் பை மாதிரி ஆயிடும். நம்ம அரசியல்ல இது ஃபிட் ஆகுது. பட் அப்படி அவர் ஒரு பிரேக் எடுத்திருக்காரு. பிரேக் எடுத்துட்டு போயிட்டு இப்ப வர அவர் கொடுக்கிற காணொளி எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ் இண்டிகேட்டிங் he will come back and play a part. more energized. ஆனா at the same time ஒன்னு விஷயம் என்ன சொல்லணும்னா, அண்ணாமலை போல அரசியல்வாதிகள், people who are taking pains to understand எப்படி நல்லாட்சி தருவது, what is good governance, இதெல்லாம் பாருங்க. இதுல வந்து ஒரு விஷயத்தை படிச்சு புரிந்து இது பண்ணி தன் சொந்த எக்ஸ்பீரியன்ஸ், in a way he could be shaping up as a good leader. Correct. ஏன்னா எப்ப நீங்க வந்து எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் கிட்ட ஃபார்முலா இருக்கு, எல்லாம் நம்ம வந்தா எல்லாம் மாத்திடுவோம், அந்த மாதிரி அரசியல் ஒரு அரசியல். இன்னொரு அரசியல் இப்ப வர புது அரசியல்ல பாத்தீங்கன்னா ஆல் எஜுகேட்டட் பீப்புள். அண்ட் டுடே எலெக்ஷன் கூட ரொம்ப சயின்டிபிக்கா மேனேஜ் ஆகப்படுறது. நீங்க தேர்தல் பாத்தீங்கன்னா ரொம்ப சயின்டிபிக்கலி மேனேஜ் ஆகப்படுறது. இட் இஸ் நோ மோர் கெஸ் ஒர்க் எல்லாம் கிடையாது. ஆமா, எல்லாமே வந்து நம்பர்ஸ். பாருங்க டாக்டர் கணேஷ், அவள பர்சனாலிட்டி குறைச்சிட்டு வருது. சரி, பிரதமர் மோடி, ஆக்டர் விஜய், இந்த மாதிரி. ஆனா தமிழ்நாடு அரசியல உங்களுக்கு இனிமே பர்சனாலிட்டி ட்ரிவன் இல்ல இது. பாருங்க, ஒரு 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 அட்ராக்ஷன் என்னன்னா ஒரு பர்சனாலிட்டி. அது எம்ஜிஆர், ஜெயலலிதா, அது மாதிரி கலைஞருக்கு ஒரு பர்சனாலிட்டி. அந்த பர்சனாலிட்டினால ஓட்ட இழுக்கு சக்தி இருந்தது, இழுப்பு சக்தி. இப்ப அந்த மாதிரி பாலிடிக்ஸ் இல்ல. அப்படி நிச்சயமா things have changed சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நல்லா சுவாரஸ்யமா இருந்துச்சு. நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி க்ரூஷியல். நிச்சயமா நம்ம வந்து சீக்கிரமாவே பேசலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.